Hi friends, welcome to Sai Agnesh creation. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு சின்ன மெஷின்ஸ், அதாவது ஆட்டோமேஷனாக ஓடக்கூடிய ஒரு மிஷின்ஸ் பார்த்தாலும் அதோட பேனலில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று வந்து பார்த்துருப்போம், எல்சிடி டிஸ்பிளே. இந்த எல்சிடி டிஸ்பிளேஸில் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் மானிட்டர் பண்ணுற மாதிரியும் இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா HMIன்னு சொல்லுவோம், ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். நம்மளோட ஏபியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன், டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நமக்கு வந்து HMI வந்து இருக்குது. நம்மளோட மெஷினுக்கு தகுந்த மாதிரி உள்ள டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இன்புட் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ கிராஃபிக்கல் டிஸ்பிளேஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அந்த நம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதோட ரெசல்யூஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்கில் நமக்கு PLCs, HMIs, ட்ரைவ்ஸு, ANT மாடல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த மாடல்ஸுக்கு எப்படிலாம் IP அசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ANT மாடியூலாக இருந்தால் நம்ம வந்து எப்படி வந்து தம்ப்வீல் சுவிட்சஸ் மூலமாக வந்து நம்ம IP அசைன் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பேசிக்ஸாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து காமனாகவே பூட்பி சாஃப்ட்வேர் மூலமாக IP அசைன் பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து வந்து HMI இருந்தால் நம்ம வந்து மேனுவலாகவே நம்மளோட உள்ள கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம மேனுவலாக IP செட் பண்ணலாம், அது எப்படின்னு ஓரளவு பார்த்துருந்தோம். அடுத்து பவர் ஃப்ளக்ஸ் ட்ரைவ்ஸாக இருந்தால் அதுக்கு வந்து நம்மளோட ட்ரைவ் எக்ஸிக்யூட்டிவ் சாஃப்ட்வேர் மூலமாகவே நம்ம வந்து IP அசைன் பண்ண முடியும், அது எப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்மகிட்ட ஒரு மிஷின் இருக்குது, இதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நினைக்கிற அந்த அவுட்புட் வந்து மிஷின் வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கும், அதாவது ஹியூமனுக்கும் மெஷினுக்கும் இடையில வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் வந்து தேவை. சரிங்களா? அதுதான் இந்த ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். அதாவது மேன் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது இந்த HMI. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த மெஷின் வந்து ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த நம்மளோட மேன் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வந்து தேவை. அந்த டிவைஸ் தான் நம்மளோட HMI. இந்த HMI வந்து நம்ம PLC கூட கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். இந்த HMIயில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் தான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பன் க்ளோஸுங்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் வந்து மெஷினோட லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகி டிஜிட்டல் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அந்த லாங்குவேஜை கன்வெர்ட் ஆகி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷனை வந்து மெஷின் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த HMI மூலமாக நம்ம வந்து ஒரு மெஷினில் உள்ள ஆப்ரேஷனை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிடலாம், நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HMI மூலமாக ஆக்சுவலாக அந்த மெஷினில் என்ன ப்ராசஸ் நடந்துருக்குன்ட்டு நம்ம வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக நம்ம வந்து விசுவல் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ ஒரு மிஷின் வந்து ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நம்ம டிஜிட்டல் இன்புட்ஸ் தான் வரும், அதையே நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக வந்து நம்ம மாற்றி தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து ப்ராசஸை வந்து நம்ம வந்து அப்படியே ப்ராசஸை எப்படி ரன் ஆகுதுன்ட்டு ஒரு அனிமேஷனாக கூட க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த HMI வந்து யூஸ் ஆகுது. அடுத்து என்னென்ன அவுட்புட்ஸ், சேம் சொன்ன மாதிரி ஒரு பம்ப் வந்து ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து HMIலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நம்ம கிராஃபிக்கல் அனிமேஷன் கொடுத்துருந்தோம்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ், இப்போ வந்து ஒரு மிஷின் ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது, இப்போ வந்து ஒரு ட்ரம் லெவல் வந்து ஆஃபில் இருக்குது, ஃபுல்லில் இருக்குது, மிடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கிராஃபிக்கல்
டிஸ்பிளேஸ் வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதோட இன்புட்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. அதே மாதிரி இன்டர்லாக் ஸ்க்ரீன் டெவலப் பண்ணியிருந்தோம்னா அதோட இன்புட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முன்னொரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்வேர் இன்புட்ஸாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்ம இப்போ HMI மூலமாகவும் நம்ம இன்புட்ஸ் கொடுக்கலாம். HMIலே நம்ம இண்டிகேட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஹார்ட்வேராக ஒரு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்து அதை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி செக் பண்ணுவோம். இங்கே அதே இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா PLCக்கு நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸோட இன்புட் கொடுத்துருப்போம். அந்த இண்டிகேட்டர்ஸோட இன்புட் வந்த உடனே நமக்கு HMIல ஸ்க்ரீனில் வந்து அதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து எனபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு நம்ம HMIயோட மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர் இன்புட்ஸ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு HMIயை வச்சு கூட வந்து நம்ம வந்து இன்புட்ஸை வந்து டைரெக்டாக நம்ம PLCக்கு நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இண்டிகேட்டர்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைச்சிக்கலாம். ஒரு பேனலில் வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம HMI வந்து எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியராக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்துக்காகவும் எப்பவும் நம்ம வந்து PLC ப்ரோக்ராமே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளோட HMIலேயே வந்து நம்ம வந்து என்னென்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இன்டர்லாக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மிஷின்ஸு, இது இந்த மிஷினில் வந்து சீக்வன்ஸ் 1, சீக்வன்ஸ் 2, சீக்வன்ஸ் 3 இதெல்லாம் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வந்து இந்த மிஷின் வந்து ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து HMI மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மிஷின் வந்து இந்த இடத்துல வந்து சீக்வன்ஸ் 4ல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ப்ராப்ளம், மிஷின் வந்து ஹெல்த்தியாக இல்லை நிற்கி அப்படின்னா நம்ம வந்து உடனே போயிட்டு அதுக்கான இன்டர்லாக்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபீல்டில் போய் செக் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம PLCயை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எஃபெக்டிவாக வந்து நம்ம ஈஸியாக டயக்னைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அந்த HMI வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராக்குல் ஆட்டோமேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன்ஸில் நமக்கு HMIs வந்து கிடைக்குது. இதில் நம்மளோட மெஷின்ஸில் உள்ள இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எவ்வளோ கிராஃபிக்கல் டிஸ்பிளேஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பெரிய ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து HMIs வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ HMI சூஸ் பண்ணியாச்சு. இந்த HMIக்கு ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் ராக்குல் ஆட்டோமேஷனில் ஃபேக்ட்ரி டால் கியூ ஸ்டுடியோ அப்படின்ட்டு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம வந்து HMIயோட கிராஃபிக்கல் டிஸ்பிளேஸ் டிசைனிங் எல்லாமே பண்ணுவோம். இதை பற்றின டியூட்டோரியல்ஸ் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.